மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹ தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. 4வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். கர்மண்ய கர்மயஃ பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு சாயுக்த கிருஷ்ண கர்மக்ருத். கர்மண்ய கர்மயஃ பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கிருஷ்ண கர்மக்ருத். ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். இதில் ஃபஸ்ட்டு அவதார தத்துவம் வந்தது. அதுக்கு பிறகு இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பை விளக்க ஆரம்பிச்சிருக்கார். அவதார தத்துவம் முடிஞ்ச பிறகு இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பாகிய எது செயல் எது செயலின்மை என்ற கருத்தை நான் விளக்க இருக்கின்றேன் 16வது ஸ்லோகத்தில் பிரதிஜ்ஞை பண்ணார். அதாவது செயலை பற்றியும் செயலின்மையை பற்றியும் தெளிவாக தெரிந்து கொண்டால் மோட்சம் கிடைக்கும். ஆகவே நான் இந்த கருத்தை உங்களுக்கு விளக்கி சொல்லப் போகிறேன்னு சொல்லி 16வது ஸ்லோகத்தில் பிரதிஜ்ஞை பண்ணார். ஏன் இதை ரொம்ப விளக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னால் 2வது அத்தியாயத்திலே விளக்கிட்டார். கொஞ்சம் ஆத்மா அகர்மா அகர்த்தா அபோக்தான்லாம் இருந்தாலும் கூட சரியாக புரிகிறது இல்லைங்கிறதுக்காக வேறொரு கோணத்தில் விளக்குறாரு. காரணம், இந்த கர்ம அகர்ம விஷயத்தில் நிறைய படித்தவங்களே குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதனால் நான் இதை மீண்டும் உங்களுக்கு விளக்கி கூறப்போகிறேன் 16வது ஸ்லோகத்தில் பிரதிஜ்ஞை பண்ணார். இந்த கர்மம் என்றால் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும், அகர்மம் என்பது என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும், விகர்மத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும்னர். விகர்மம்னா செய்யக்கூடாதது, அதை பற்றி இங்கே சொல்லலை அவர். அதையும் தெரிஞ்சுக்கிறணும். பொதுவாக எது செயல் எது செயலின்மை எது செய்யக்கூடாத செயல் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த கர்மத்தின் ஸ்வரூபமானது அறிவதற்கு மிக கடினமானது. பொதுவாக இந்த கர்ம அகர்மத்தை விட்டுட்டு பொதுவாக கர்மா தியரின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப குழப்பந்தான். ஒரு லிமிட்டுக்கு மேலே விளக்க முடியாது. ஏன்னா எல்லாம் மித்தியாவுக்குள்ளே அடங்குது. செயலின்மையை பற்றி சொல்ல போகிற பொதுவாக கர்மா பாப புண்ணியம் எப்போ கர்மம் ஆரம்பிச்சிச்சு எப்போ முடியுது இதெல்லாம் ஒரு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி போனோன்னு வச்சுங்களேன், ஒரு லிமிட்டுக்கு மேலே அதுக்கு விளக்கவே முடியாது. இந்த கர்மா தியரி அப்படி தான் இருக்கும். இங்கே செயலின்மையை பற்றி இந்த 18வது ஸ்லோகத்தில் ரொம்ப விரிவாக விளக்கிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் விளக்கு எழுதியிருக்கிறாங்க. செயலில் செயலின்மையை பார்த்தல், செயலின்மையில் செயலை பார்த்தல். முதல் வரி இதுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் நம்ம. அதாவது கர்மணி அகர்மயக பஷ்யேத்து, செயலில் செயலின்மையை பார்த்தல். இது முதல் வார்த்தை. 2வது வார்த்தை உங்களுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். முதல்ல கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், பிறகு அகர்மணி ச கர்மயக பஷ்யேத். இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்லோகத்தை. ஆக்சுவலாக கர்மணி அகர்மய பஷ்யேத். கர்மணினா செயல், பஷ்யேத்துனா பார்க்க வேண்டும். எதை? அகர்மணி செயலின்மையை பார்க்க வேண்டும், செயலில் செயலின்மையை பார்க்க வேண்டும். பிறகு அகர்மணி ச கர்ம யக, யார் ஒருவன் அகர்மத்தில் கர்மத்தை, அந்த பஷ்யேத்துங்கிறத இதுலேயும் சேர்த்துக்கணும். அப்போ அகர்மத்தில் கர்மத்தை பார்க்கிறானோ, செயலில் செயலை பார்க்குறதே தர்மம், செயலின்மையில் செயலின்மையை பார்க்குறதே தர்மம். இங்கே உள்டாக மாற்றி சொல்கிறார். செயல்படுகின்ற இடத்தில் நீ அங்கே செயல்படாத தன்மையை நீ பார்க்க வேண்டும், செயல்படாத இடத்தில் நீ செயல்படுவதை பார்க்க வேண்டும்.
கர்மம் நடைபெறுகின்ற இடத்தில் அகர்மத்தை பார்க்க வேண்டும், அகர்மம் நடைபெறுகின்ற இடத்தில் கர்மத்தை பார்க்க வேண்டும்ங்கிறார். இதுக்கு விளக்கம் நம்ம பார்த்துட்டோம். இதனுடைய பலனையும் கொஞ்சம் பார்த்தோம். 2வது வரை நம்ம இன்னும் பார்க்கல போன கிளாஸில். கர்மத்தில் அகர்மங்கிற உதாரணம் என்ன பார்த்தோம்? மரம் உதாரணம் பார்த்தோம். பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது இல்லை ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது மரம் ஓடுறது மாதிரி தெரியுது, மரம் வந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையிலே மரம் ஓடுதா? ஓடலை. செயல்படுகின்ற மரத்தில் செயலின்மையை பார்த்தல், செயல்படுவது போல் தெரிகின்ற மரத்தில் செயலின்மையை பார்த்தல். இதுக்கு என்ன சொன்னார்? செயல்படுவது போல் தெரிகின்ற ஆத்மாவினிடத்தில் செயல்படாத தன்மையை பார்த்தல். ஆத்மா ஒருபோதும் செயல்படுவது இல்லை. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? நான் ஆத்மா, நான் தான் செய்கிறேன், நான் தான் பார்க்குறேன், நான் தான் கேட்குறேன், எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே நம்மளுக்கு இந்த பார்க்குறதுக்கு ஆதார தத்துவமாக இருக்கக்கூடிய ஆத்மா எந்த செயலும் செய்வதில்லை. ஆனால் நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம்? அந்த ஆத்மா ட்ராவல் போயிடுச்சு, அந்த ஆத்மா சாந்தி அடையிட்டு சொல்கிறோமா இல்லையா? பொதுவாக அவன் ஆத்மா நல்ல ஆத்மா, அவன் ஆத்மா மோசமான ஆத்மா, இதெல்லாம் சொல்கிறோம். ஆத்மாவுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் ஆத்மா மேலே எல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது, அனைத்து செயல்களும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. செயல்படுவது போல் தெரிகின்ற மரத்தினிடத்தில் மரம் செயல்படவில்லை என்று எப்படி புரிந்து கொள்கின்றோமோ அதே போல செயல்படுவது போல் தெரிகின்ற ஆத்மாவினிடத்தில் ஆத்மா என்றும் செயல்படாது என்ற தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது கர்மத்தில் அகர்மம். ஆத்மா கர்மம் செய்வது போல் தெரிகிறது, ஆனால் உண்மையில் ஆத்மா கர்மம் செய்யவில்லை. மரம் நகர்வது போல் தெரிகிறது, உண்மையில் மரம் நகரவில்லை. இது ஒரு ஸ்டேட்மெண்ட், நிறையா பார்த்துருக்கோம். 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன? அகர்மத்தில் கர்மம். கப்பல் தூரத்தில் இருக்கின்ற கப்பல் நிற்பது போல் தெரிகின்றது, அசையாமல் இருப்பது போல் தெரிகின்றது, ஆனால் உண்மையில் அந்த கப்பல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த உடம்பும் மனமும் சில நேரம் அமைதியாக சாந்தமாக இருக்கிறது மாதிரி நம்மளுக்கு தெரியுது, ஒரு செயலும் இல்லாமல். ஆனால் உடலும் மனமும் எப்பொழுதும் கர்ம ரூபம்தான், அது செயலற்ற நிலைக்கு ஒருபொழுதும் போகாது. தற்காலிகமாக செயல்படாதது போல் தெரிகிறதே ஒழிய உண்மையில் அது செயல்படாமல் இருப்பதில்லை. அனாத்மா என்றைக்குமே அகர்த்தா அல்ல, அது என்றைக்குமே கர்த்தா தான். அது செயல்படாமல் இருக்காது. கப்பல் செயல்படாமல் இருப்பது போல் தெரிந்தாலும் கப்பல் நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. நீ கப்பலின் அசைவின்மையை பார்த்து கொண்டிருக்கின்றாயே, அந்த கப்பல் நிற்கின்ற கப்பலை பார்க்கின்றாயே, அந்த நிற்கின்ற கப்பல் நிற்கவில்லை, போய்கொண்டிருக்கிறது. இது ரெண்டுக்கும் சேர்த்து எளிமையான உதாரணம், விஞ்ஞான ரீதியான உதாரணம் பூமியும் சூரியனும் தான். இது ரெண்டுக்கு சேர்த்தே சொல்லலாம். சயின்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் தெரியாத சயின்ஸு கிடையாது. சூரியன் எப்பொழுதும் நகர்வதே இல்லை, ஆனால் சூரிய பிரகாசத்தில் தான் பூமியே இயங்குகின்றது. அதனுடைய சாநித்தியத்தில் தான் அனைத்து கர்மங்களும் நடக்கின்றன. அசையாத சூரியனிடத்தில், நகராத சூரியனிடத்தில், அனைத்தையும் பிரகாசிக்க செய்கின்ற சூரியனிடத்தில் எப்படி சூரியன் உதிக்கின்றது மறைகின்றது என்ற செயலை பார்க்கின்றாயோ? பார்க்கிறோமா இல்லையா? அப்போ செயல்படுகின்ற சூரியனிடத்தில் விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் சூரியன் செயல்படவில்லை. உண்மைதானே? சூரியன் வந்து ஒரே இடத்துல இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? காலையில் உதிக்குது மறையுதுன்னு பார்க்குறோம். சூரியனுடைய சாநித்தியத்தில் தான் பூமியே இயங்குது. பூமியே இயங்குறதுக்கு காரணம் என்ன? சூரியன் இயங்கவில்லை, ஆனால் சூரியன் இயங்குவது போல் தெரிகின்ற சூரியனிடத்தில் சூரியன் அசையாமல் ஒரே இடத்தில் இருக்கின்றது என்ற அறிவு இருக்கா இல்லையா? அது மாதிரி ஆத்மாவினுடைய சைதன்யத்தினுடைய அந்த சாநித்தியத்தில் தான் இந்த அனாத்மாவாகிய உடலும் உள்ளமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆத்மா செயல்படுவது போல் தெரிகின்ற ஆத்மாவினிடத்தில் செயல்படாத தன்மையை பார்க்க வேண்டும். சூரியனுடைய செயல்படுகின்ற தன்மையில் சூரியனுடைய செயல்படாத தன்மையை பார்க்க வேண்டும். சூரியன் எப்பொழுதும் ஒரே பிரகாசம்தான். காலையில் பிரகாசம் கம்மியாக இருக்குது, தை மாதம் பிரகாசம் கம்மியாக இருக்குது, பங்குனி மாதம் சுட்டு எரிக்குது, ஒரு இடத்துல குளிராக இருக்குது, சூரியனுடைய வெயில் கம்மியாக இருக்குது, ஒரு இடத்துல கூட தெரியுது. எல்லாம் காட்சியில் பிழைதான். சூரியன் ஒரே பிரகாசம்தான், அது எந்த செயலும் செய்வதில்லை. ஆனால் சூரியன் இல்லாவிட்டால் ஏதாவது நடக்குமா? நடக்காது. ஆனால் சூரியன் செய்யுதா? செய்யலை. ஆத்மா
செய்வது போல் தெரிகிறது, அது எந்த செயலும் செய்வதில்லை. சூரியன் எப்படி செய்யாவிட்டாலும் அது செய்வது போல் தெரிகிறது, ஆனால் உண்மையில் செய்யவில்லை. இந்த பூமி உண்மையில் நின்று கொண்டிருப்பது போல் தெரிகிறது. பூமி சுற்றுதுன்னு யாராவது நம்புவாங்களா? சுற்றுதுன்னு நம்ப மாட்டாங்க. நிற்கின்ற சூரியன் பூமியிடத்தில், அசையாமல் இருக்கின்ற பூமியினிடத்தில் அசைவை பார்ப்பதுதான் அறிவு. உண்மையான அறிவு அது. பூமி நிற்கிறதுங்கிறது அறிவா, பூமி சுற்றுதுங்கிறது அறிவா? எது உண்மையான அறிவு? சுற்றுதுங்கிறது அறிவு. பூமி அனாத்மான்னு வச்சுக்கோங்க. அனாத்மா செயல்படாமல் இருப்பது போல் தெரிந்தாலும், இந்த உடல் தற்காலிகமாக செயல்படாதது போல் தெரிந்தாலும் இது செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. பூமி நிற்பது போல் தெரிந்தாலும் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. பூமியினுடைய செயலின்மையில் செயலை எப்படி பார்க்கிறாயோ அதுபோல ஆத்மா அனாத்மா உடலும் உள்ளமும் செயல்படாமல் இருந்தாலும் அங்கே செயல் இருக்கிறது. அதனுடைய சொரூபம் செயல்தான். இதை பார்த்தோம். இது முதல் வரி. இதனுடைய பலன் என்னன்னு சொன்னால், முதல்ல ஒரு பலன் சொன்னார். என்ன பலன் சொன்னார்னு சொன்னால், அதாவது ரெண்டாவது வார்த்தை செயலின்மையில் செயலை பார்த்தல். இந்த உடல் செயல்படாமல் இருக்கும் பொழுது நாம் அந்த உடலில் என்ன பார்க்கணும்? அது செயல்படும் தன்மை உடையது தான். இதில் என்ன பலன் கிடைக்கும்னா, இந்த சூழ்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலை, இந்த உடல் உள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, இது அமைதியாக இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. செயல்பட்டால் டென்ஷனாகி ஏதோ ஒரு கட்டாப்புட்டான் இருந்தது நான் மனசெல்லாம் இருந்தால் எனக்கு அமைதி போயிடுச்சு. வெளி சூழ்நிலை அமைதியாக செயல்படாமல் இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. வெளி சூழ்நிலை ரொம்ப ஒரு எப்போ பார்த்தாலும் படபடமாக இருந்ததுன்னு சொன்னால் எனக்கு வெடிச்சத்தம்லாம் என்கிட்ட டிஸ்டர்பாக இருக்குது. செயல்பட்டாலும் செயல்படாட்டாலும் அதனுடைய சொரூபம் செயல்படும் தன்மைதான் என்று புரிந்து கொண்டால் சூழ்நிலையினால் மனது பாதிக்காது. வெளி சூழ்நிலை எப்பொழுதும் செயல்படுவது தான். ஒரு நேரம் செயல்பட்டது போல் இருக்கும், ஒரு நேரம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நேரம் அமைதி இல்லாத மாதிரி இருக்கும். வீட்டில் சில நேரம் அமைதியாக இருக்கும், சில நேரம் வீட்டில் அமைதியாக இருக்காது. இரண்டு சூழ்நிலையிலும் அதனுடைய சொரூபம் எப்பொழுதுமே சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கும், செயல்படும் தன்மை. அதை நினச்சி நாம் பாதிக்கக்கூடாது. சூழ்நிலைகளால் எனக்கு பாதிப்பு வராது. இந்த உடலும் உள்ளமும் செயல்பட்டாலும் செயல்படாவிட்டாலும் நான் செயல்படாத சொரூபம் என்று புரிந்து கொண்டு சூழ்நிலையினாலும் உடலினாலும் உள்ளத்தினாலும் வருகின்ற பிரச்சனைகளில் இவன் அமைதியாக இருப்பான். இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் பிறகு நான் கர்த்தா அப்படிங்கிற எண்ணம் போகும் பொழுது குற்ற உணர்வு வராது. ரெண்டு பலன் பார்த்தோம். நான் தான் செய்கிறேன்னு சொல்லும்போது இந்த ஆத்மா நான் செய்கிறேன் நினச்சிட்டோம்னு சொன்னால் குற்ற உணர்வு வந்துடும். ஆத்மா எந்த செயலும் செய்வதில்லை, அகங்காரம். நான் எந்த செயலும் செய்வதில்லை என்ற எண்ணம் ஆழமாக உண்மையாக உணர்ந்து கொண்டால் எந்த விதமான குற்ற உணர்வும் வராது. நல்லா செஞ்சேன், நல்லா செய்யலை அப்படிங்கிற குற்ற உணர்வு வராது, இல்லாட்டி அகங்காரம் வராது. இந்த ரெண்டு பலன்களும் இந்த தத்துவத்தை புரிந்தால் கிடைக்குங்கிறது நம்ம பார்த்தோம். நேற்று சுருக்கமாக நீ பார்த்தோம், இன்னைக்கு கொஞ்சம் திருப்பி அதை விளக்கி சொல்லியிருக்கு. இது முதல் வரி ஸ்டேட்மெண்ட்டு. கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம். புரிஞ்சிருச்சா? புரியாட்டி பரவாயில்ல, 24வது ஸ்லோகம் வரைக்கும் விளக்க போகிறார் இதை. இந்த கருத்தை 19, 20, 24 ஓம் பிரம்மார்ப்பணம் சொல்கிற பாருங்கள், சாப்பிடும்போது அந்த மந்திரத்தோடு முடிப்பார் இந்த கருத்தை. அந்த மந்திரத்தை விளக்க சொல்லி ஓம் பிரம்மார்ப்பண மந்திரம் இதில் தான் வருது. அதை சொல்லி 24வது ஸ்லோகத்தில் இந்த கருத்தை முடிப்பார். அதனால் அது வரைக்கும் விளக்கம் பார்க்கலாம். அப்படியே இல்லாட்டாலும் கூட 18வது அத்தியாயம் வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் ஊட வரும் நிறையா. 5வது அத்தியாயத்தில் வரும், 13ல் நிறையா வரும், 15ல் வரும், எல்லாம் பார்த்துக்கிடலாம். அதனால் குற்ற உணர்வும் வராது அப்படின்னு பார்த்தோம். ஏன் சொன்னால் அந்த குற்ற உணர்வு வராதுன்னு பார்க்கும் பொழுது, எப்பொழுதுமே நான் செய்தேங்கிற உணர்வு வந்துருச்சுன்னா அதை திருப்தியாக செஞ்சால் அகங்காரம் வரும், சரியாக செய்யலைன்னா குற்ற உணர்வு வரும். இப்போ தூக்கத்தில் படுத்துருக்கோம், பக்கத்துலேயே ஒரு குழந்தை படுத்துக்கிட்டு இருக்குது, எப்போ பார்த்தாலும் உதச்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? அதை திட்டுவோம்மா? அதில் போய் சொன்னால் ஏன்ப்பா அப்படி உதைக்கிறேன்னு, எனக்கு என்ன தெரியும், நான் தூக்கத்தில் ஏதோ காலில் மீச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும். அப்படி தானே சொல்லும். ஏன்னா நான் செய்கிறேங்கிற உணர்வு இல்லைன்னு சொன்னால் அது செஞ்ச தப்பை நான் பெருசாக எடுக்க மாட்டோம். இப்போ ஒருத்தர் கொரட்டை விட்டு தூங்குறாரு, நல்லா பக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கார், நம்ம தூங்க முடியலை, பக்கத்தில் படுத்தான்.
அப்போ என்ன பண்ணுறான், ஏய் என்னப்பா இப்படி கொரட்டை விடுற, உன் சத்தத்தில் தூங்கவே முடியல, நான் என்ன செய்கிறது, நானா செய்கிறேன், உடம்பு சுபாவம் பாரு அவர். ஏன்னா அதுக்கு அவர் பொறுப்பு கிடையாது. அதில் ஒருத்தர் சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாக, இப்போ உன் கொரட்டை சத்தத்தை தூங்கவே பொய் சொல்லாதேன்னார், தூங்க முடியலன்னு சொன்னதுக்கு. நான் உண்மையிலடா அவ்வளோ கொரட்டை ஒரு சத்தம் தூங்க எனக்கே கேட்கலையே, நீ எந்திரிக்கிற நான் எந்திரிக்கலையே, நீ எப்படி நான் சத்தம் கொரட்டை விட தூங்குறேன்னு சொல்கிறேங்கிறாரு. நியாயமான கேள்வியா இல்லையா? அந்த சத்தம் பக்கத்தில் இருக்கிறத தூங்க விடலை, ஆனால் அவரை எழுப்புதான், அவரை எழுப்பலை, அவர் அதனால தான் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கார். அதுக்கு பொறுப்பு அவர் ஆவாரா? கொரட்டை விடுறதுக்கு அவர் ஏன் உடம்பு செய்யுதுப்பா நான் செய்யலைன்றவர். அப்போ இந்த கர்த்தருத்துவ புத்தி போச்சு. பைத்தியக்காரன் ஏதாவது தப்பு பண்ணால் ஏன் அவனை யாருன்னு சொல்கிறது இல்லை. நடு ரோட்டில் நிற்பான் ஒரு பைத்தியம், யாராவது திட்டுவாங்களா? கையை பிடிச்சி இழுத்துவானா? ஒரு குழந்தை போய் உட்காந்துருக்கு நடு ரோட்டில் நிற்கிது, யாராவது திட்டுவாங்களா? கையை பிடிச்சி கொண்டு போய் விட்டுட்டுருவாங்க. ஏன்னு சொன்னால் அதுக்கு நான் இந்த செய்கிறேங்கிற கர்த்தருத்துவம் இல்லை அங்கே. அதனால் யார் அதை தப்பாக நினைக்கிறது இல்லை. இதே வேறு ஒருத்தர் சாதாரணமாக இருக்க நின்று என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ திட்டு, காரை நிப்பாட்டி எல்லாம் திட்டி குமிச்சிட்டு போயிடுவான் அவனை. ஏன்னா அவனுக்கு தான் செய்கிறேன் என்ற அந்த கர்த்தருத்துவம் இருக்கிறது. இது அறிவுபூர்வமாக அந்த கர்த்தருத்துவம் இல்லைன்னு சொன்னால் அந்த குற்ற உணர்வு வராது. இது பலன். இங்கே செய்கின்ற செயலெல்லாம் உடலையும் மனதையும் சார்ந்தது. ஆத்மாவாகிய நான் எந்த செயலும் செய்யாதவன். இதுதான் இங்கே சொல்லக்கூடிய கருத்து. சரி, இந்த உடலும் மனதும் நல்லதும் செய்யுது கெட்டதும் செய்யுது. இப்போ பலன் யாருக்கு வரும்னா, ஆத்மா செய்கிறதும் இல்லை, அதுக்கு பலனும் வரப்போகிறதில்லை. உடலும் உள்ளமும் பலனையும் அது வாங்கும், அதனுடைய பலன் அது வாங்கும். கெட்டது செஞ்சால் கெட்ட பலன் வரும், நல்லது செஞ்சால் நல்ல பலன் வரும். ரெண்டையும் இவன் கண்டுக்கிற மாட்டான். இப்போ நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியம் உடம்புக்கெல்லாம் எக்ஸசைஸ் இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும். ஒழுங்காக செய்ய உடம்பை பராமரிக்கலாம், உடம்புக்கு அந்த கஷ்டம் வரத்தையும் செய்யும். என்ன பண்ண முடியாது? அது உடலுக்கு வரக்கூடியது. அது எனக்கு அல்ல அப்படிங்கிற புத்தியோடு இருப்பான். சில பேர் இந்த நான் செய்யலைங்கிற விஷயத்தில் நம்மளுக்குள்ளே சொல்கிற விஷயம், வெளியெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, எங்கே போயிட்டு செஞ்சுட்டு வந்தீங்களான்னா ஆத்மா செய்யாதுன்னு பேசக்கூடாது. அங்கெல்லாம் ஆத்மா செய்யாது, ஆத்மா சாப்பிடாது, ஆத்மா கேட்காதெல்லாம் சொன்னோம்னா அடிதான் விடுவோம். இப்போ நம்மகிட்ட யாருமே பேச மாட்டாங்க. இது நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓர் அறிவு தத்துவம். வெளியே எங்கே யார் செஞ்சால் நான் தான் செஞ்சேன், அதில் தப்பு கிடையாது, அப்படி தான் சொல்லி ஆகணும். ஆனால் அறிவுபூர்வமாக ஆள் மனசில் நாம் செய்யவில்லை அப்படின்னு இருக்கும். அதான் ஒருத்தர் ஒரு பசு மாட்டை ரொம்ப அடித்தாராம். நீ ஏன்ப்பா இப்படி போட்டு அடி? நான் அடிக்கலை, என் கையை அடிச்சிச்சுனாரான். நான் ஒன்றை அடிக்கலை, உன் கையத்தை நான் அடிக்கிறேன், இவர் திருப்பி கையை அடித்தாரான். தத்துவத்தை எங்கே கை புரியணுமோ அங்கே புரிஞ்சுக்கிறணும். தப்பை செஞ்சு போட்டு நான் செய்கிறேன்னு நான் செய்யலைன்னு சொல்ல, எந்த செயலையும் நான் செஞ்சேன்னு மேலோட்டமாக வார்த்தைகளில் சொல்கிறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. ஆனால் அறிவுபூர்வமாக இதனுடைய தன்மை இதுதான், இது உடலினுடைய தர்மம், இது மனதினுடைய தர்மம், ஆத்மாவினுடைய தர்மம், என்னுடைய தர்மம், என்னுடைய உண்மை ஸ்வரூபம் ஆத்மா, அது என்றும் செயல்படாது அப்படிங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிறணும். இது கொஞ்சம் ஆழ்ந்த கருத்து தான். இதில் கொஞ்சம் புரிகிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும், போக போக புரியும். அப்போ இங்கே என்னன்னு சொன்னால், முதல் பகுதி கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல்னு சொன்னால், கர்மம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதும் நான் செய்யவில்லை என்ற எண்ணம் வந்தால் குற்ற உணர்வு நீங்கும், முதல் பலன். பிறகு அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல்ங்கிறதுக்கு, இந்த அகர்மம் வெளி சூழ்நிலை எப்படி இருந்தாலும், அகர்மமாக இருந்தாலும் கர்மமாக இருந்தாலும், அது எப்பொழுதுமே கர்மஸ்வரூபம் என்ற அறிவு இருப்பதால் அது என்ன நடந்தாலும் எனக்கு சூழ்நிலையினால் பாதிப்பு வருவதில்லை. இந்த ரெண்டு பலன் இதில் கிடைக்கும். ஏன்னா மனசும் சரி, புத்தியும் சரி, உடம்பும் சரி, சூழ்நிலையும் சரி, என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அது மாறிக்கிட்டே இருக்கும். அதனுடைய சுபாவம் அதுன்னு புரிஞ்சுக்கிடுச்சுன்னா அந்த மாற்றத்துக்கு நம்ம அமைதியாக இருக்கும். அது கர்மஸ்வரூபம். அது சும்மா இருந்தாலும் செயல்படுதுன்னு அர்த்தம். தூங்கிறது கூட செயல்தான். ஏன்னா திருப்பி செயல்படுறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு, திருப்பி செயல்படுவதற்கு தயாராகிக்கிட்டு இருக்கு. நிவிற்த்தியும் கர்மா, பிரவிற்த்தியும் கர்மான்னு சொல்லுவோம் நம்ம. ஏன்னா அனாத்மாவுடைய தர்மம் அப்படி தான் இருக்குது. அதனால் சூழ்நிலையினால் இவன் பாதிக்கப்பட மாட்டான். இதனுடைய பலனை சொல்கிறேன். இப்போ சொல்லிவிட்டு ரெண்டாவது வரியில் சொல்கிறாரு, இந்த ஞானத்தை புரிந்தவன் எப்படிப்பட்டவன் சொல்கிறார். ரெண்டாவது வரியில், சக புத்திமான் மனுஷ்யேஷு.
என்ன சொல்கிறாரு? மனுஷியேசன் என்ன? மனிதர்களுக்குள் சக அவனே. யார்? கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தையும் கர்மத்தையும் பார்க்கக்கூடிய அவனே புத்திமான். இச்செல்லாம் யார்? அப்போ முட்டாளுங்கிறார். அவனே புத்திமான்னா என்ன அர்த்தம்? உண்மையிலே பாருங்கள், இந்த தத்துவம் புரிகிறது தான் உண்மையான அறிவு. வேறு எந்த அறிவும் நம்ம சொல்கிறதே இல்லை. அவனே பார்க்கின்றான்கிறார். கர்மத்தில் அகர்மத்தை பார்ப்பவனே பார்க்கின்றான், அகர்மத்தில் கர்மத்தை பார்ப்பவனே பார்க்கின்றான். அவனே மனிதர்களுக்குள் புத்திமான்ட்டார். மனிதர்களுக்குள் புத்திமான். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? யாரோ புத்திமான்கிறோம். வேதாந்த ரீதியாக ஞானிகளுடைய அடுத்து சொல்ல போகிறார். அடுத்ததுலேயே வார்த்தை வருது. உண்மையான அறிவு, பெரிய அறிவு, உயர்ந்த அறிவு எதுனா இந்த அறிவு தான். நான் ஆத்மஸ்வரூபம் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆத்மாவை பற்றிய அறிவு தெளிவாக இருந்து இதெல்லாம் மித்தியா மாயை அனாத்மாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த அறிவு யாருக்கு தெளிவாக இருக்கோ அவன் எல்லா படிப்பை விடையும் பெரிய படிப்பு படித்தவன் அர்த்தம். அதனால் சக அவனே புத்திமான்ட்டார். புத்திமான். இந்த கீதையில் சாதாரணமாக எல்லா விஷயமும் வரும். சில நேரங்களில் கரடு முரடாக கஷ்டமான விஷயமும் வரும். அதெல்லாம் இந்த மாதிரி ஸ்லோகம். 2ஆம் அத்தியாயத்தில் 16ஆவது ஸ்லோகம். இல்லாததற்கு இருப்பு இல்லை, இருப்பது இல்லாமல் போவதும் இல்லைன்னு ஒரு கருத்து சொன்னார். அது மாதிரி ஒரு கடினமான ஸ்லோகங்களில் இந்த ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம். யாருக்குள்? மனுஷியேசு, மனிதர்களுக்குள் புத்திமான். இவனுக்குத்தான் சரியான பார்வை இருக்கிறது அப்படிங்கிறார். பிறகு அவனை சொல்கிறாரு, இந்த அறிவில் அவன் நிலை பெற்று விட்டால் அவன் யார்? சக யுக்தக பிரம்ம நிஷ்டகங்கிறார். அவனே பிரம்மத்துடன் பொருந்தியவன், அவனே பிரம்மனிஷ்டன். இந்த அறிவு தெளிவாக வந்தால் மட்டும் இல்லை, இதில் அவன் ஸ்ட்ராங்காக புரிஞ்சு நல்லா நின்றுட்டானா அவன் பிரம்ம நிஷ்டகன்ட்டார். சக யுக்தக அவனே பிரம்மனிஷ்டன். பிரம்மத்தை அறிந்து அந்த பிரம்ம தத்துவத்தில் நிலை பெற்றவன், அந்த தத்துவத்தை காப்பாற்றுபவன். நாம் எதையோ காப்பாற்றுறோம், பெற்ற அறிவை காப்பாற்றணும். எந்த அறிவை? இந்த அறிவை காப்பாற்ற வேண்டும். இதுதான் ஞானத்துடன் பொருந்தக்கூடிய அறிவு. யுக்தகன்னா பொருந்துவது, பிரம்மத்தோடு பொருந்தக்கூடிய அறிவு, ஞானத்தோடு பொருந்தக்கூடியது. அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறாரு, மோட்சஸ்வரூபத்தை சொல்கிறார். கிருஷ்ண கர்ம கருத்து. கிருஷ்ணன்னா அனைத்து. கிருஷ்ணன் அர்த்தம் அனைத்தும்னு அர்த்தம். அதனால பகவானுக்கு கிருஷ்ணர்னு பேர் போல இருக்குது. எல்லாம் அவர் தான். கிருஷ்ண அனைத்தும். கர்ம கிருத்து செய்து முடித்தவன். கிருத்துனா செய்து முடித்தவன், கர்மன செயல்களை, அனைத்து செயல்களையும், செய்யப்பட வேண்டிய அனைத்து செயல்களையும் இவன் செய்து முடித்தவன். இவனுக்கு புதிதாக செய்ய வேண்டிய செயல் என்று எதுவுமே இல்லை. நம்மளுக்கு என்ன இருக்குது? எப்பயுமே செயல் இருந்துக்கிட்டே இருக்குது. சாகிறது வரைக்கும் கடமை இருந்துக்கிட்டே இருக்கு. சாகிறது வரைக்கும் செயல் அனாத்மா செய்யும், அது தப்பே இல்லை. ஆனால் கடமை இருக்குது, இதை செய்யணும், இதை செய்ய வேண்டிய எனக்கு பாக்கி இருக்குதுன்னு மனசில் நினைக்கிறேன் பாருங்க. இன்னும் எனக்கு கடமை இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்க, அதுதான் கூடாது. இவனுக்கு இந்த தத்துவம் புரிஞ்சாச்சுன்னா இவனுக்கு வேலை என்னாச்சு? செய்ய வேண்டிய வேலை உண்மையிலே இல்லை. பிராரப்த கர்மத்தினால் ஏதோ செயல்படுவானே ஒழிய இவன் செய்யப்பட வேண்டிய செயல் எதுவுமே இல்லை. நீ ஒரு அஞ்ஞானிகிட்ட போய் என்னென்னப்பா உனக்கு இன்னும் வேலையெல்லாம் இருக்குன்னா, இன்னும் அந்த வேலை இருக்குது, இந்த வீட்டில் கொஞ்சம் பாதி வேலை இருக்குது, இந்த பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு, பேத்திக்கு கல்யாணம் முடிக்க வேண்டியிருக்கு, கொள்ளு பேத்திக்கு எல்கேஜி சரி, ஒரு லிஸ்ட்டு போட்டு வரிசையாக சொல்லிடுவார் என்னென்ன வேலையெல்லாம் பாக்கி இருக்குன்னு சொல்லி. இவன் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். என்னப்பா வேலை இருக்குது? ஐ ஆம் ரெடி, யமதர்மா கொஞ்சம் கூட்டு போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இப்போ கூட நான் போகிறதுக்கு தயாராக இருக்கேன். ஏதோ உடம்புல பிராரப்தம் இருக்க வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு நினப்பான். அதாவது உபனிஷத்தில் ஞானியின் லட்சணம் சொல்லும்போது இந்த மூச்சு காற்று எப்போ நிற்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பானான். மூச்சு காற்று எப்போ நிற்க போகுதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பானான். அப்படியே எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடியவன். அதாவது உடலினுடைய பிராரப்த கர்மம் இருக்கிறது வரைக்கும் இருக்கேன், அது எப்போ போதோ போயிட்டு போகுது. இவனுக்கு சாவதிலும் விருப்பம் இல்லை, இருப்பதிலும் விருப்பம் இல்லை. சில பேர் இல்லை வேணாம் போயிடுறான், அப்படியும் இருக்க மாட்டான். நான் சொல்லியிருக்கேன், தேனியில் ஒரு சாமி சொன்னார்னு சொல்லி. இப்போ நம்ம ஓங்கார சாமி சிஷியர் எங்கள் செட்டு, அவர்
சமீபத்தில் சர்வாத்மானந்தான்னு பேர். இங்கே திண்டுக்கல்லோடு கொஞ்ச நாள் இருந்தார் பிரம்மச்சாரியாக இருக்கும்போது. ஆமாம் ஆமாம் ஆமாம். சாமி பரமார்த்தானந்தரை பேசணும். சாமி எனக்கு இருக்கணும்னு ஆசையும் இல்லை, போகணுங்கிற ஆசையும் இல்லை. ஐயா ரெடியாக இருக்கேன் சாமி, எது நடந்தாலும் சரிதான். இன்டர்ன்ஷிப் கேரில் இருக்கும்போது சாமிகிட்ட பேசணும்னாராம். அப்படி பரமார்த்தானந்த சாமிகிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு. நான் ரெடி சாமி, போனாலும் எனக்கு சந்தோஷம், இருந்தாலும் சந்தோஷம், அதை பற்றி எனக்கு எதுவுமே இல்லைன்னாராம். அந்த மாதிரி இவன் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்தவன். இன்னைக்கே சாகணுங்கிற ஆசையும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு சாகணுங்கிற ஆசையும் இல்லை. எப்போ முடியுதோ அப்போ முடிஞ்சிட்டு போட்டுங்கிற ஒரு புத்தி வருமா. அப்படி கிருஷ்ண கர்ம கருத்து, செய்ய வேண்டிய செயல் அனைத்தையும் செய்து முடித்தவன். இது எது உடல் அளவில் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல் எப்பயும் செஞ்சுக்கிட்டே இருக்கு. உடம்பு மரணம் வரைக்கும் உடல் செயல்படுத்தே இருக்கும். ஆனால் சாப்பிடணும்ல, சாப்பிட்றது ஒரு செயல் தானே, தூங்கிறது ஒரு செயல் தானே. மனதளவில் இவனுக்கு ஒரு நிறைவு வந்துடும். மனதளவில் ஒரு நிறைவு வந்துவிடும். மனசும் செயல்படும். ஆனால் மனசளவில் என்ன நினைப்பான், செய்ய வேண்டிய வேலை எதுவும் இல்லைங்கிற அறிவோடு செயல்பட்டுக்கிட்டு இருப்பான். அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்தவன் இவனே, பிரம்மத்தை எறிந்தவன், பிரம்மத்தில் நிலை பெற்றவன் இவனே, மனிதர்களுள் புத்திமான், நிறைவானவன். யார்? கர்மத்தில் அகர்மத்தை பார்ப்பவன், அகர்மத்தில் கர்மத்தை பார்ப்பவன். ஆத்மாவாகிய என்னிடம் கர்மம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன். அது உண்மையில் நடைபெறவில்லை. அகர்மத்தை பார்க்கின்றேன். அனாத்மாவாகிய இந்த உடலும் மனமும் சும்மா இருந்தாலும் கூட அது எப்பொழுதும் செயல்படக்கூடிய தன்மை உடையது என்று பார்ப்பவன். அனாத்மா எப்பொழுதும் கர்த்தா, ஆத்மா எப்பொழுதும் அகர்த்தா. இந்த தத்துவத்தை புரிந்தவன் மனிதர்களுள் மேலானவன், பிரம்மத்தில் நிலை பெற்றவன், செய்ய வேண்டிய செயல்கள் அனைத்தையும் செய்து முடித்தவன். அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இதை தப்பாக சில பேர் அர்த்தம் புரிஞ்சிருக்காங்க சங்கரர் காலத்துக்கு முன்னாடி. இதுக்கு கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கற்பம், கர்மங்கிறத தப்பாக புரிஞ்சு அந்த பலனே வராது. இப்போ சொல்லியிருக்க பலனே கிடைக்காது. அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு ஒருத்தர் நிறைய தவறான கருத்துக்கள் இருக்குது. அதில் ஒரு கருத்தை மட்டும் பார்க்கலாம். அதாவது சாஸ்திரத்தில் நித்திய கர்மம்னு ஒன்று சொல்லியிருக்கு. கர்ம செஞ்சாத்தான் நம்மளுக்கு இந்த பிறகு சொர்க்கத்துக்கெல்லாம் போகிறதுக்கு சில விசேஷமான கர்மங்கள்லாம் பண்ணால் மோட்சம், சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கம்தான் அவங்களுக்கு மோட்சம். யாருக்கு? கர்மகாண்டிகளுக்கு. அவங்களுக்கு மோட்சங்கிறது நம்ம இறந்த பிறகு போய் சொர்க்கத்தை அடைவது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு நித்திய கர்மம்னு ஒன்று இருக்குது. காலையில் எந்திரிக்கிறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, உடம்பை பாதுகாக்கிறது, நித்திய கர்மம் இருக்குது. நம்மளுடைய கடமைன்னு ஒன்று இருக்குது. இந்த கடமையை செய்வதால், நித்திய கர்மத்தை செய்வதால் புண்ணியம் கிடைக்காதான். அவங்களுடைய லாஜிக், புண்ணியமே கிடைக்காது. அதனால் எந்த புண்ணியமும் கிடையாது. ஆனால் நித்திய கர்மத்தை செய்யலைன்னா பாபம் வந்துடும். அவங்களுடைய லாஜிக் இது. நம்ம லாஜிக் அப்படி இல்லை. நித்திய கர்மத்திலையும் பலன் இருக்குது. ஏன்னா கர்மம்னு எடுத்துக்கிட்டாலே பலன் வந்துடும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நித்திய கர்மத்தை செய்கிறதுனால புண்ணியம் இல்லை. அப்போ கர்மத்தில் அதனுடைய விளைவாகிய அகர்மம், புண்ணியம் இல்லை, கிடைக்காத அகர்மமாக புரியுதுங்களா? நித்திய கர்மத்தை செய்யாமல் விட்டால் என்ன வருது? பாபங்கிற ஒரு கர்மம் கிடைக்குது, அந்த பலன் வருது. அதனால் என்ன பண்ணோன்னா, இந்த அகர்மத்தில் கர்மத்தை பார்க்குறாங்க. நித்திய கர்மத்தை செய்யாத அகர்மத்தில் கர்மத்தை பார்க்குறது. இதுக்கு மோட்சத்துக்கு சம்பந்தம் இருக்குமா? கிருஷ்ண கிருத்துன்னு வருமா? சக யுக்தகன் வருமா? சக மனுஷகன் வருமா? வரவே வராது. இந்த பலன்கிற மோட்சங்கிற பலன், சொர்க்கங்கிறது அவங்களுடைய மோட்சம். அதனால் இந்த கருத்துக்கள் எல்லாம் தப்புங்கிறார். நித்திய கர்மத்தை செஞ்சால் சித்த சுத்திங்க பலனை எதிர்பார்த்து செஞ்சால் நம்மளுக்கு உலக சுகம் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும், சொர்க்கம் கூட கிடைக்கும். பலனை எதிர்பார்க்காமல் உன்னுடைய கடமையை செஞ்சால் சித்த சுத்திங்கிற பலன் கட்டாயம் கிடைக்குங்கிறார். சித்த சுத்திங்கிற பலன் கிடைக்கும். நித்திய கர்மத்தை செய்யலைன்னா பாபம் வரும். அதை நம்மளும் ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. அதனால் அந்த கர்மங்கிறது எப்பொழுதுமே பலன் கிடைக்கும், பலன் இல்லாமல் ஒரு காலம் போகாது. அது மட்டும் இல்லை, அவங்க சொல்கிற கர்மமெல்லாம் என்னன்னு சொன்னால், சாஸ்திரத்தில் செய்யாதெல்லாம் சொல்லியிருக்கு. அதை படிச்சுட்டு அந்த ஞானத்தினால என்ன கிடைக்குதுன்னா, ஒன்றும் கிடைக்காது. செயல் செஞ்சாதான் பலன் கிடைக்கும். யோகாசனம் எப்படி செய்யணும்னு சொல்லி படிச்சுட்டா பலன் கிடச்சிருமா? எப்படி செய்யணும்னு தெரிஞ்ச பிறகு யோகாசனம் பண்ணாதான் பலன் கிடைக்கும். அவங்க கர்மகாண்டத்தில் சொல்கிறதெல்லாம் படித்து அறிவு ஞானம் வந்தாலும் செயல்பட்டால் பலன் கிடைக்கும். இங்கே அப்படி இல்லை, அறிவே பலன்.
இந்த அறிவை உடையவன் மோட்சத்தை அடைகிறான்ட்டார். இந்த அறிவை உடையவன் தான் புத்திசாலின்ட்டார். அங்கே அப்படி இல்லை, அந்த அறிவு மட்டும்தான், ஒன்றும் கிடையாது. நீ திருப்பி செயல்பட்டாதான் மோட்சம். மோட்சம் கிடையாது, உனக்கு பலன் கிடைக்கும். அதெல்லாம் கர்மகாண்டிகள் சொல்கிற கருத்து இங்கே தவறானது, இவர் சொல்கிறதே சரி அப்படிங்கிற கருத்து. சங்கரர் வந்து அது பிறகு அதுக்கு பின்னாடி இருக்க வார்த்தையை பார்க்க வேணாங்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த அத்தியாயத்துக்கு நிறைய, அந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பே ஞான கர்ம சந்நியாச யோகம். அறிவினால் செயலை துரத்தல்ங்கிறது. செயலை ஒரு நாள் துறக்க முடியாது, அடுத்த ஸ்லோகத்தில் வருது. யார் செயலை துறக்குற? ஆத்மா செயலை துறக்குதா, அனாத்மா செயலை துறக்குதான்னு சொல்ல போகிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது இதுதான் சரியான கருத்துன்னு சங்கரர் நிரூபணம் பண்ணுறாரு. இங்கே இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். கர்மஞ்ச அகர்ம யக பஷ்யேத். யக யார் ஒருவன் கர்மனே அகர்ம, கர்மணின்னா அது பிரித்தோம்னா கர்மஞ்ச அகர்ம, கர்மணி அகர்மன்னு பிரிக்கணும். கர்மணி கர்மத்தில் அதாவது செயலில், அகர்ம அகர்மத்தை அதாவது செயல் இன்மையை. யார் ஒருவன் செயலில் செயலின்மையை, கர்மத்தில் அகர்மத்தை, பஷ்யேத் பார்க்கின்றானோ. முதல் ஸ்டேட்மெண்ட் இதுதான். யார் ஒருவன் கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கின்றானோ, செயலில் செயலின்மையை பார்க்கின்றானோ, மரம் ஓடுவதில் மரம் ஓடாததை பார்க்கின்றானோ, பூமி சுற்றுவதில் சுற்றாததை பார்க்கின்றானோ, சூரியன் நகழ்வதில் நகராததை பார்க்கின்றானோ. இது முதல் ஸ்டேட். ரெண்டாவது வரி பாருங்கள். அடுத்த ஸ்டேட்மெண்ட் அகர்மணி ச கர்மயக. யக கடைசி வார்த்தை. யார் ஒருவன் அகர்மணி ச கர்மயக, அகர்மத்திலும் செயலின்மையிலும் கர்மயக கர்மத்தை செயலை பஷ்யத்துங்கிறது எங்கேயும் பார்க்கின்றானோ. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன? செயலின்மையில் யார் ஒருவன் செயலை பார்க்கின்றானோ. கப்பல் உதாரணம், பூமி உதாரணம். இதெல்லாம் செயல்படாமல் இருப்பது போல் தெரிகிறது, ஆனால் செயல்படுகிறது. அனாத்மா செயல்படாவிட்டாலும் அது செயல்படாதது போல் இருந்தாலும் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும் உடலும் உள்ளமும். இது அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். இது முதல் வரி. பலன் அடுத்ததில் சொல்கிறார், அவனை பற்றி சொல்கிறார். சக புத்திமான் மனுஷியேசுன்ட்டார். மனுஷியேசு சகன்னா அவனே, மனுஷியேசு மனிதர்களுக்குள் புத்திமான், அவன்தான் புத்திமான். மனிதர்களுக்குள்ளே யார் புத்திமான்? நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய சயின்டிஸ்ட்டை சொல்லலாம், அந்த அவர் புத்திமான் இவர் புத்திமான், பெரிய நோபல் பரிசு பெற்றவர்கள்லாம் புத்திமான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது தான். இவர் யாரை சொல்லியிருக்காரு? இந்த தத்துவத்தை புரிந்தவனே யாரில் புத்திமான்? மனிதர்களுக்குள்ளேயே அவன் மட்டுமே புத்திமான்ட்டார். பிறகு சக அவன்தான். சக யுக்தக, யுக்தகன்னா பிரம்மனிஷ்டன் அர்த்தங்க, பிரம்மத்தோடு பொருந்தியவன். அவனே பிரம்மனிஷ்டன், தத்துவத்தை புரிந்து அந்த பிரம்மத்தில் நிலை பெற்றவன். பிறகு கிருஷ்ண கர்ம கிருத்து, செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்தவன். முதல் வரியில் தத்துவம், ரெண்டாவில் அவனை பற்றி புகழ்கிறார். அவன் புத்திமான், மனிதர்களுக்குள் புத்திமான், பிரம்மனிஷ்டன், செய்ய வேண்டிய செயல்களை செய்து முடித்தவன். நாமளாம் ரெண்டு பலன் பார்த்தோம். குற்ற உணர்வு வராது அவனுக்கு, அவனுக்கு நான் செய்கின்றேன் என்ற குற்ற உணர்வு வராது. சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாமல் இருப்பான், இந்த தத்துவத்தை புரிந்தவன். இது இந்த 18வது ஸ்லோகம். இதனுடைய விளக்கத்தை தான் திருப்பி அடுத்து விளக்க போகிறாரு. 19, 20லேருந்து 24 வரைக்கும் இதை விளக்க போகிறாரு. 19வது ஸ்லோகம் படிக்கலாம். யஸ்ய சர்வே சமாரம்பாஹ காமசங்கல்ப வர்ஜிதாஹ ஞானாக்னி தக்த கர்மாணாம் தமாஹு பண்டிதம் புதாஹ. யஸ்ய சர்வே சமாரம்பாஹ காமசங்கல்ப வர்ஜிதாஹ ஞானாக்னி தக்த கர்மாணாம் தமாஹு பண்டிதம் புதாஹ. இதிலிருந்து 24 வரைக்கும் இந்த கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல்ங்கிற கருத்து மீண்டும் இங்கே விளக்குகின்றார். 2 கருத்து பார்த்தோம். இங்கே பகவான் சொல்கிறாரு, ஞானி என்பவன் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டவன். ஞானி எப்படி புரிஞ்சுக்கிட்டான்? தன்னைய உடல்னு புரிஞ்சுக்கிட்டானா, ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டானா? தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டவன். புரிஞ்சுக்கிட்டு தான் ஆத்மான்னு வெளியெல்லாம் சொல்ல மாட்டான்.
வெளியே சொல்கிறது இல்லை, மனசுக்குள்ள அறிவில் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டவன், தனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, பூரணமானவன், அகர்த்தா அபோக்தா, இப்படியெல்லாம் தன்னை தெளிவாக புரிந்து கொண்டவன். வெளியே எந்த வார்த்தையும் ஞானி புரிஞ்சுட்டு சொல்ல மாட்டேன். எங்கேருந்து வர்றீங்கன்னு சொன்னால் எங்கேருந்து வரணும் அர்த்தம் சொல்லுவான். ஆத்மா வராதுன்னெலாம் சொல்ல மாட்டான். ஆத்மா சாப்பிடாதுன்னு அப்புறம் சாப்பாடே போட மாட்டாங்க வீட்டில். மனதிற்குள் ஆத்ம ஞானத்துடன் வாழ்ந்து வருபவன். அப்போ ஞானி வேறு ஞானி தன்னை ஆத்மான்னு தெரிஞ்சதுனால ஞானி வேறு ஆத்மா வேறையா? அப்போ ஞானியும் ஆத்மாவும் ஒன்று. அப்போ அஞ்ஞானியும் ஆத்மா வேறையான்னா அஞ்ஞானியும் ஆத்மா தான். ஆனால் அவனுக்கு ஆத்மாங்கிறதே அவனுக்கு புரியாமல் இருக்கிறது. அவனுக்கு ஆத்மா அறிவு இல்லாததுனால வேறுபட்டது போல் இருக்கிறது. ஆனால் ஞானியும் ஆத்மா தான், அஞ்ஞானியும் ஆத்மா தான். அப்போ ஞானி ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டான் தன்னைய. இப்போ ஞானி வேறு அல்ல, ஆத்மா வேறு அல்ல. ஆத்மா செயல்படாதுன்னு சொல்கிறான். அப்போ ஞானி செயல்படாதுன்னு சொன்னாலும் ஒன்று தானே. ஆத்மா எந்த செயலையும் செய்வதில்லைன்னு சொல்லும்போது ஞானி எந்த செயலையும் செய்வதில்லைன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லாமல. செயலை தெரிஞ்சுக்கிட்டான். அதான் என் ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டதுனால இவன் செஞ்சாலும் இவன் செய்யாதவன் ஆகின்றான். அதனால் ஞானி என்ன செயல் செய்தாலும் செய்யாது. அதனால் அக்கிரமெல்லாம் மினிட் செயலுன்னு செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. பொதுவாக அறிவுனால் செயல் செய்தாலும் செயலை. அவனுக்கு சில நேரங்களில் உடல் ரீதியாக சில தவறுகள் நடந்து இது பண்ணாலும் கூட அதை பற்றி அவன் பெருசாக எடுத்துக்கிற போகிறதும் இல்லை. ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா நார்த்துலலாம் பார்த்தா பழக்க தோஷத்தில் சில பேர்லாம் சாப்பிடுவாங்க, கண்டதெல்லாம் சாப்பிடுவாங்க. அதை பெருசாக குற்றமாக எடுத்துக்கிறதில்ல. சில பேர் சொன்னார், சன்னியாசி பிச்சை எடுத்து போகிறாரு, ஆசிரமத்தில் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கண்டிஷன் இருக்குது. பிச்சை எடுக்கும்போது என்ன செய்ய முடியும்? அவனுக்கு அந்த இதெல்லாம் போயிடும். அதெல்லாம் அங்கே அது கண்டுக்கிறது இல்லை. இருக்கும்போது பண்ணிக்கிடுவான், இல்லாதபோது அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அதர்மத்தை விட்டு வந்ததுனால வந்திருக்காதில்ல, இருந்தாலும் அவனுக்கு அந்த உணர்வு இருக்கும். அதனால் ஆத்மாவினுடைய கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல் என்ற சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஞானியினுடைய கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல் அப்படி சொல்லாமல் சொல்லக்கூடாதா? ஆத்மாவினுடைய கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல்னு 18ஆம் ஸ்லோகத்தில் சொன்னார். அதே கருத்தை வேறு கோணத்தில் ஞானியினுடைய கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல் அப்படி சொல்லலாம். சரி, ஞானி செய்கிற கர்மமெல்லாம் அகர்மம். அஞ்ஞானி ஏதாவது கர்மம் பண்ணாமல் இருந்தால் அவன் சும்மா இருந்தால் என்ன அர்த்தம்? அவன் கர்மம் செய்கிறான்னு அர்த்தம். அஞ்ஞானியை பொறுத்தளவு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? உடம்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான், உள்ளம்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் சும்மா இருந்தாலும் அஞ்ஞானியினுடைய அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல், ஞானியினுடைய கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அஞ்ஞானியினுடைய அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்காங்க. ஆத்மாவுக்கு அனாத்மாவுக்கு இதில் என்ன போட்டான்? ஞானி அஞ்ஞானின்னு போட்டான். அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே ஞானியின் கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அஞ்ஞானியின் அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல்னு சொல்ல போகிறார். இந்த சுலோகத்தினுடைய தாத்பரியமான கருத்து என்னென்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் மாற்றி சொல்கிறார் அவர். இங்கே ஆத்மாங்கிறது ஞானி, அனாத்மாங்கிறது அஞ்ஞானி. ஏன் அனாத்மாங்கிற அஞ்ஞானியை சொல்கிறாருன்னா, அவன் அனாத்மாதான் தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். உடல் சரீரம் மட்டுமே நான் நினச்சிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு உடல் சரீரம் வந்து போகக்கூடியது ஒரு கருவியாக பார்த்துக்கிட்டு இருப்பான், திருஷ்யமாக பார்ப்பான் ஞானி. இவனுக்கு ஆத்மா தான் இவனுக்கு தன்னுடைய சொரூபம் நினச்சிக்கிட்டு இருப்பான். பிறகு ஞானியினுடைய செயல்கள் அனைத்தும் அவனுக்கு பாப புண்ணியத்தை கொடுப்பதில்லை. தான் ஆத்மா என்று புரிந்து கொண்டதால் அவனுக்கு பாப புண்ணியத்தை கொடுப்பதில்லை. எந்த செயலும் அவனை பந்தப்படுத்துவதில்லை. அதனால் அவன் செஞ்சாலும் ஏன்னா ஒரு கர்மம் செஞ்சால் அதனுடைய பலன் வந்து அவனை பாதிக்கணுமா இல்லையா? இவனுக்கு செஞ்சு எதுவுமே பாதிக்கலைன்னா அப்போ அந்த கர்மம் செஞ்சாலும் செய்யாததுக்கு சமம்தான். அப்போ ஞானியின் கர்மத்தில் யார் அகர்மத்தை பார்க்கின்றார்களோன்னு சொன்னால், ஞானியினுடைய செயல் வந்து எந்த செயலுமே பந்தப்படுத்தவும் படுத்தாது, அவனுக்கு பாப புண்ணியத்தையும் கொடுக்காது. அப்புறம் அஞ்ஞானி எப்படி? அவன் சும்மா இருந்தால் கூட அது கர்மம் ஆகிறது. அவனால் சும்மாவே இருக்க முடியாது. முதல்ல அஞ்ஞானி மனசு எப்போயாவது அமைதியாக இருக்குமா, சாந்தமாக இருக்குமா? வெளியே சாந்தமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் என்றைக்கும் ஒரு நிறைவான சாந்தம்ங்கிறது அஞ்ஞானி மனசில் வரவே வராது.
உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஞானிக்கு அப்படி இல்லை, வெளியே செயல்படுறது மாதிரி இருந்தாலும் கூட உள்ள அமைதி இருக்கும். இது ஒன்று. இனியொரு கருத்து எப்படின்னீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் 2 தத்துவம் தான். ஒன்று ஆத்மா, இன்னொன்று அனாத்மா. ஆத்மாவுடைய சொரூபம் என்ன? சத்து, சித்து, ஆனந்த சொரூபம். அனாத்மா என்ன? பார்க்கப்படுகின்ற அனைத்தும், அறிபவை அனைத்தும் ஜடவஸ்து, அவையெல்லாம் அனாத்மா. இப்போ ஒரு கேள்வி வருது, ஆத்மா சச்சித் ஆனந்த சொரூபம், அது எதையாவது திறக்க முடியுமா? அதுக்கு திறக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஆத்மாவுக்கு ஏதாவது இருக்கா? ஆத்மா ஏதாவது திறக்கணுமா? திறக்க முடியாது. அப்போ திறக்க வேண்டிய அவசியம் ஆத்மாவுக்கு எதுவுமே இல்லை. சரி, அப்போ ஆத்மா கர்மத்தை விட வேண்டியது இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆத்மா கர்மத்தை விடணுமா? அதே கர்மம் செய்யலை, பிறகு கர்மத்தை விடணும். அப்போ கர்மத்தை ஆத்மா செய்யுமான்னா எது செய்யுது? ஆத்மா செய்யுதா, அனாத்மா செய்யுதா? எது திறக்குது? ஆத்மா திறக்குதா, அனாத்மா திறக்குதான்னு பார்த்தா ஆத்மா திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எதுவுமே இல்லை அதுகிட்ட. அது ஆத்மா எந்த செயலும் செய்வதில்லை. அதனால் செயலை திறக்கணுமா? செயலே செய்யாதது எப்படி செயலை திறக்க வேண்டியிருக்கு? செயலை திறக்க வேண்டிய அவசியம் ஆத்மாவுக்கு இல்லவே இல்லை. இந்த புஸ்தகம் இருக்குது, இந்த புஸ்தகம் நடந்து போகலன்னு சொல்லணுமா? ஏன்னா இது நடக்காத போய் நடக்காமல் சும்மா இருக்குன்னு சொல்கிறது என்ன அர்த்தம் இருக்குது? இது சும்மா இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது நடக்கவில்லைன்னு சொல்லணுமா? சொல்ல வேண்டிய அவசியம் இந்த புஸ்தகத்துக்கு கிடையாது. இப்போ அதே மாதிரி ஒருத்தர் நடந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கார், அவர் உட்காந்துருந்தான்னு இப்போ உட்காந்துருக்காரு, அவர் போகலை, சும்மா இருக்காருன்னு சொல்லலாம். இப்போ புத்தகம் நடக்கிறது இல்லைங்கிறதுனால அது எப்பயுமே நடப்பதில்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் அதுக்கு இல்லை. அது மாதிரி ஆத்மா எந்த செயலுமே செய்ததில்லைன்னு சொல்லும்போது அது எப்படி செயலை சந்நியாசம் பண்ணுறது? சந்நியாசம் பண்ணுறது செய்யாமல் இருக்குன்னு ஆத்மாவுக்கு சொல்லணுமான்னா ஆத்மா செய்வதில்லைங்கிற வார்த்தை சொல்ல வேண்டியதில்லை. கர்ம சந்நியாசம் அங்கே நடக்குமா? செயலை துறக்க வேண்டியது ஆத்மாவிடம் நடக்குமா? நடக்குது. ஏன்னா செயல் செய்கிறதே இல்லை, கர்ம சந்நியாசங்கிறது இல்லை. சரி, அனாத்மா செயலை துறக்க முடியுமான்னா அனாத்மாவை பற்றி போன ஸ்லோகத்தில் என்ன படித்தோம்? அது என்றைக்கும் செயல் செய்யாமல் இருக்காதுன்ட்டான். எப்பயுமே கர்மஸ்வரூபம் அனாத்மா. அப்புறம் எப்படியா திறக்க முடியும்? அப்போ எதுதான் திறக்குது? ஆத்மா திறக்குதா, அனாத்மா திறக்கு? எதுதான் செயல் செய்யாமல் இருக்குது? செயலை துரத்தல் சொன்னால் ஆத்மா திறக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா செயலை செய்கிறதில்லை. அனாத்மா திறக்க முடியாது, ஏன்னா அதனுடைய சொரூபம் என்ன? உடல் உள்ளத்தினுடைய சொரூபம் செயல் தான். இந்த உடம்பும் மனசும் செயலிலிருந்து தப்பிக்கவே முடியாது. உயிர் போனால் கூட உடம்பு செயல்பட்டுக்கிட்டே இருக்குது, இந்த கட்டடம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, பூமி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அனாத்மா எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்குது. அது என்னைக்காவது செயல்படாமல் இருக்கணுமான்னு செயல்படாமல் இருக்க முடியாது. அப்போ அது கர்ம சந்நியாசம் பண்ண முடியுமா? செயலை திறக்க. சரி, ஆத்மா திறக்கணுமா? சரி, திறக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அது எதுவுமே செய்கிறது இல்லையே. அப்போ எது பண்ணுன்னு சொன்னால் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது உடல் மனம்ங்கிற அனாத்மா செயலை திறக்கவே முடியாது, ஏன்னா அது என்றைக்கும் செயல் செஞ்சுக்கிட்டே இருக்குது. அனாத்மா ஒருவேளை அமைதியாக இருந்தால் கூட அதுவும் ஒரு செயல் தான். இப்போதைக்கு அமைதியாக இருக்குது, இப்போ செயல்பட போகுதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, சத்வ ரஜஸ் தமஸ் குணத்தோடு கூடியதே அனாத்மா. அந்த மூணுமே செயல் ரூபந்தான். தமஸில் இருந்தால் கொஞ்சம் சும்மா இருக்கும், சத்வம் அறிவுபூர்வமாக செயல்படும், ரஜ குணம் உடல் ரீதியாக செயல்படும். இப்படி செயல் ரூபமானதே அனாத்மாவுடைய தன்மை. தமஸில் இருக்கும்போது ரசஸில் இருக்கும்போது செயல்படும், சத்துவத்தில் இருக்கும்போது அறிவு சம்பந்தப்பட்ட செயல்படும், தமஸில் இருந்தால் ஓய்வு எடுக்கிறது மாதிரி இருக்கும், அடுத்தது தயாராகிக்கிட்டு இருக்கும். அது அவ்வளவுதான். எல்லாமே செயல்பாட்டுடன் கூடியது. அனாத்மா துறக்கவே முடியாது, ஆத்மா துறக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ யார் தான் துறக்கிறார்கள் சொல்லும்போது அங்கே ஆளே இல்லையே, துறக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லையேன்னு சொன்னால், இந்த கர்ம சந்நியாசங்கிறது அறிவினால் மட்டும்தான் நடக்கும். அதனால தான் ஞான கர்ம சந்நியாசம்ட்டார். இந்த சந்நியாசம் எதில் நடக்கும்? செய்யவில்லை என்ற அறிவினால் நடக்கும். ஃபிசிக்கலாக என்றைக்கும் உடலில் நடக்கவே நடக்காது. ஞானத்தினால் மட்டுமே கர்மத்தை துறக்க முடியுமே ஒழிய செயலினால் ஒருபொழுதும் யாராலும் எப்பொழுதும் கர்மத்தை துறக்கவே முடியாது.
அறிவினால் மட்டுமே துறக்க முடியும். அது எப்படி துறக்கும்னு சொன்னால், யாரால் செய்ய முடியும் சொன்னால், ஒருத்தன் ஆத்மாதான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு ஞானம் வந்தால், இந்த ஆத்மா செயல்படவில்லை என்ற அறிவு வந்துவிட்டால், அந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்த ஞானி எப்படி ஆத்மா செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருந்தானோ அவனுக்கு ஞானம் வந்தால் அவனால் மட்டுமே அறிவினால் செயலை துறக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? ஞானியால் மட்டும்தான். அது எப்போ? அவன் அஞ்ஞானியாக இருந்து ஞானியாக வந்ததுனால நான் முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நினச்சவன் இப்போ நான் செய்யலே நினைக்கிறான். புரியுதா உங்களுக்கு? ஸ்டேட்மெண்ட் புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆத்மா துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனாத்மாவால் துறக்கவே முடியாது. யார் துறக்கிறான்னு பார்த்தா ஆத்ம ஞானத்தை உடையவன். அதற்கு முன்பு ஆத்ம ஞானம் இல்லாமல் இருக்கும் பொழுது நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று ஆத்மாவை நினைத்தவன் இப்பொழுது நான் செயல்படவில்லை என்று அறிவினால் அவன் துறக்கின்றான். உடல் ரீதியாக என்னைக்கு செயலை திறக்க முடியாது. அது எப்பயுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இவன் ஆத்மா செயல்பட்டதாக நினச்சிக்கிட்டு இருந்ததை மாற்றி செயல்படவில்லை நினைக்கிறான். இதுதான் ஞானத்தினால் செயலை துறத்தல். அதாவது இரண்டுக்கும் ஆத்மா என்றுமே செயல்படுவதில்லை, அதே மாதிரி ஞானே என்றும் செயல்படுவதில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு அந்த தத்துவம் புரிஞ்சுக்கிட்டதுனால. அகர்மத்தில் இருக்கிறது ஆத்மா, இன்னொன்று இந்த ஆத்மா அறிவோடு இருக்கக்கூடிய ஞானி. அதாவது கர்மத்தை சந்நியாசம் செய்வது என்றைக்குமே உடலாலும் மனதாலும் முடியாது. அனாத்மா அல்ல, பிற ஆத்மாவும் அல்ல, ஆனால் ஆத்ம ஞானத்தை உடைய ஞானி. அந்த நான் ஆத்மாங்கிற புரிஞ்சுக்கிட்ட ஞானியினால் அறிவினால் துறக்க முடியும், செயலால் துறக்க முடியாது. அதுக்கு ஞான கர்ம சந்நியாச யோகம் இருக்கார். அதாவது அறியாமையினால் கர்மம் செய்து கொண்டிருப்பது போல் நினைத்தவன் அறிவு வந்தவுடன் நான் கர்மம் செய்யவில்லைன்னு துறக்கினான். இந்த அறிவு தான் அவனுக்கு அந்த செயலின்மையை காட்டுகிறது. இதை 4வது அத்தியாயத்துக்கு சாரமே இதுதான், இந்த கருத்து தான். அறிவினால் செயலை துறத்தல். ஏன் அறிவினால் துறக்கிறோன்னா, உண்மையிலே ஆத்மாவுக்கு கர்மம் இல்லை, கர்மம் இருக்கதா தப்பாக நினச்சதுனால, அறிவின்மையினால் நினச்சதுனால அறிவினால் திறக்க முடியும், செயல்னால் திறக்க முடியாது. அறிவின்மையினால் செயல்படுவதாக நினச்சோம். இப்போ அறிவு வந்த உடனே அது செயல்படுவதாக நினைக்கின்றோம். இந்த அறிவு இந்த அறிவோட சன்னியாசம் வாங்கியாச்சுன்னா நான் சன்னியாசியாக இருக்கனோட சொல்ல மாட்டானா. ஏன்னா இதுதான் உண்மையான சன்னியாசம். அது இல்லறத்தில் இருக்கிறோமோ துறவரத்தில் இருக்கிறோம், இந்த அறிவு வந்தால் உண்மையிலேயே கர்மத்தை துறந்ததாக அர்த்தம். இந்த அறிவில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதுதான் ஞான கர்ம சந்நியாசம். ஞானத்தினால் கர்மத்தை துறந்தவன். பிறகு ஞானி செய்கிறதெல்லாம் செயல் இல்லையா? அவனா செயல் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கான். அவன் செய்யாமல் இருக்கிறது மாதிரி எப்படி இருக்க முடியும்னு சொன்னான். அதுக்கு தான் இங்கே சொல்கிறார். இந்த பிரம்மார்ப்பணம் வரைக்கும் இந்த கருத்தை சொல்லி நிறைவு பண்ண போகிறாரு. இந்த சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்தோம் சொன்னால், முதல் வரி யஸ்ய சர்வே சமாரம்பாக. யஸ்ய யாருடைய, அதாவது முன் சுலோகத்தில் சொன்ன ஞானத்தை உடையவனுடைய, கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் பார்ப்பவனுடைய, சர்வே எல்லாம், சமாரம்பாக எல்லா செயல்களும், கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் பார்க்கின்றானோ யாரோ அவனுடைய எல்லா செயல்களும் என்ன ஆகுதுன்னு சொல்ல போகிறார். எல்லா செயலும் என்ன, வைதிக கர்மமாக இருக்கட்டும் லௌகிக கர்மமாக இருக்கட்டும், அவன் என்ன செய்கிறானோ, அவன் எவ்வளவு செயல்கள் செய்து கொண்டு இருந்தாலும், அவன் தூஞ்சிக்கிட்டு இருந்தாலும் செயல்தான். யார்? இந்த தத்துவத்தை புரிந்தவன். அவன் செய்கின்ற சர்வே சமாரம்பாக அனைத்து செயல்களும், சமாரம்பான செயல்கள் அனைத்தும், சர்வேனா அனைத்தும், யஸ்ய யாருடையன்றார். இந்த தத்துவத்தை புரிந்தவனுடைய அனைத்து செயல்களும் எப்படிப்பட்டதாக இருக்குது? ஏன் அவன் செஞ்சும் செய்யாதவனாக இருக்கிறான்னா அதுக்கு ஒரு அழகான காரணம் சொல்கிறார். அவனுடைய செயல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கான்னா, காம சங்கல்ப வர்ஜிதகன்றார். அவனுடைய செயல் எப்படிப்பட்ட செயல்களாக இருக்குது? காம சங்கல்ப வர்ஜிதாக.
காமமும் அதாவது ஆசையும் சங்கல்பமும் இல்லாதவைகளாக இருப்பதால் அவன் எல்லாம் செய்கிறான், ஆனால் அந்த செயலில் ஆசையும் இல்லை சங்கல்பமும் இல்லைன்ட்டான். அதாவது ஞானியினிடமிருந்து வருகின்ற செயல்களுக்கு காரணம் ஆசையும் அல்ல சங்கல்பமும் அல்ல. அவனும் செயல்படுறான், ஆசையின் வசத்தினாலோ சங்கல்பத்தின் வசத்தினாலோ அவன் செயல்படுவது இல்லை. அதாவது இந்த ஆசை காமம் சங்கல்பங்கிறது பல பொருள் இருக்குது. காமம்னா ஆசைன்னு அர்த்தம், பொதுவாக எல்லா ஆசைகளும். சங்கல்பம் சொன்னால் இந்த ஆசைக்கு காரணமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள். முதல்ல ஆசை நேரடியாக வரவே வராது. எப்பயுமே ஒரு ஆசை உன்னை பார்த்த உடனே வராது. ஒருத்தரை பார்த்த உடனே ஒருத்தர் மேலே பற்று வராது. அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சப்பறம் அதை பற்றியே நினைப்போம். இவர் நல்லவராக இருக்கார், இவர் இப்படி இருக்கார், அவர் இருந்தால் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும், அவர் இருந்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும், இப்படின்னு முதல்ல என்ன பண்ணுவோம்? சங்கல்பம். போகிறோம், ஒரு கடைக்கு போகிறோம், எத்தனை பொருள்களை பார்க்குறோம், எல்லா பொருளையும் ஆசை வருதா? வர்றதில்லை. சில பொருளை பார்த்த உடனே இது வாங்கலாம்னு முதல்ல தோணும். சில பொருள் புதுசாக பார்ப்போம், புதுசாக பார்த்த உடனே வாங்கிட மாட்டோம். ஏற்கனவே அனுபவித்தது பார்த்தது மனசில் கற்பனை பண்ணி எதெல்லாம் வாங்கலாம்னு போகிறோமோ அதெல்லாம் வாங்கிடுவோம், அது சங்கல்பம். எதெல்லாம் வாங்கலாம்னு நினச்சிட்டு போகிறோமோ அது சங்கல்பம். போய் வாங்கின உடனே அதை கையில் வாங்கியாச்சு, அது ஆசைப்பட்டு வாங்கியாச்சு. ஆனால் சில பொருளை பார்ப்போம், சில பொருளை பார்த்தா உடனே வாங்க மாட்டோம், ஆசை வராது. அதை பற்றி கேட்போம், கேள்விப்பட்டு வீட்டில் போய் நினச்சிப்போம், அது ஒன்று பார்த்தோமே அது நல்லா இருந்துச்சு, அதை அடுத்த தடவை போனால் வாங்கிட்டு வந்துடணும். இது சங்கல்பம். இந்த சங்கல்பம் கற்பனை பண்ணுறது, சங்கல்பமும் ஆசையும் இப்படி வராத அவனுடைய செயல்பாடுகள்ங்கிறார். சங்கல்பமும் ஆசையும் விவகாரத்தில் சாதாரணமாக சில விஷயங்களில் இது இருக்கிறது தப்பு இல்லை. இது எப்படின்னா, இது ஆசையும் சங்கல்பமும் இல்லாததுன்னு எப்போ புரிஞ்சுக்கிற முடியும்னா, அது இல்லைன்னா அணுவளவு கூட துக்கம் வரக்கூடாது. விவகாரத்துக்கு சிலதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு தேவை இருக்கும், பயன்படுத்துவோம். அது இல்லை வாங்கலைன்னு, ஐயோ இன்னைக்கு வாங்கலையே, எனக்கு கிடைக்கலையே, அது எனக்கு கிடைக்காம போயிடுச்சேன்னு துக்கம் வந்தால் அது சங்கல்பம் ஆசையுடையதுன்னு அர்த்தம். அது வரலைன்னா எப்பயும் போல் இருக்கான், இருந்தாலும் ஒன்று இல்லாட்டாலும் ஒன்று. இவனுடைய செயல்பாட்டிற்கு காம சங்கல்ப வர்ஜிதாகன்ட்டார். சங்கல்பமும் ஆசையும் இல்லாதவைகளாக இருக்கின்றன. இவன் எல்லா செயலும் செஞ்சாலும் எப்படி இருக்கான்? எந்த விதமான சங்கல்பமும் ஆசையும் இல்லாததாக இருக்கின்றது. இவனுடைய செயல்பாட்டுக்கு காரணம் என்ன? எப்படிப்பட்ட செயல்பாடு இருக்கு? பூமியில் இருக்கான், இருக்கிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதாவது இந்த ஆசையை பற்றி கூட எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. திடீர்னு ஆசை வராது. சங்கல்பம் இருக்கே, இதுதான் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆசையை தூண்டும், நினைத்து கொண்டே இருப்பது. இனியொரு பொருள் இருக்குது. அதாவது இந்த காமம், ஆசை, சங்கல்பம் சொன்னால், ஆசைன்னு சொன்னால் பொருளில் இருக்க ஆசைன்னு மட்டும் சொல்லக்கூடாது, அந்த பொருளினால் வரக்கூடிய பலனில் இருக்கின்ற ஆசை. சில பேருக்கு எப்படின்னீங்கன்னா, ரூபாயை கையில் வச்சு சேர்த்து பணத்தை வச்சுக்கிறதுல மட்டும் ஆசை இருக்கும், பூட்டி வச்சுருப்பாங்க. சில பேருக்குன்னா அந்த அதை எப்படி பயன்படுத்தலாம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் என்ன இது வாங்கலாம் அது வாங்கலாம், அது என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனில் ஆசை வரும். சில பேருக்கு பாருங்கள் அதில் மட்டும்தான் ஆசை இருக்குது. நிறைய பேர் பார்த்துருக்கேன், அப்படி ஒரு பைசா செலவழிக்க மாட்டார், பூட்டி பூட்டி வச்சுருப்பார் ஃபுல்லாக. அதை பார்த்துக்கிட்டே சந்தோஷமாக இருக்கும். சினிமாவில் கூட ஏதோ காமிப்பான், திறந்து பார்த்துட்டு பூட்டி சந்தோஷமாகிடுவார் அவர். சில பேருக்கு அப்படி இல்லை, அதை எடுத்து பயன்படுத்தி அதில் என்ன பலன் கிடைக்குதோ அதில் ஆசை. இந்த ஆசையை ரெண்டாக பிரிக்கலாம். சில பேருக்கு அந்த பொருளை மட்டும் அதை பயன்படுத்துகிறதுல ஆசை கிடையாது, அந்த பொருளை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல ஒரு ஆசை. நிறைய செல்வந்தர்கள்ட்ட அப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு கார் கூட வாங்க மாட்டார். ஒருத்தரை பார்த்தேன் சென்னையில், பெரிய கோடீஸ்வரர், ட்ரெயினில் இந்த டிக்கெட் எடுத்து பேப்பர் வாங்கிட்டு போய் விரித்து படுப்பார் அன்ரிசர்வில். பெரிய கோடீஸ்வரர். எதுக்கு அதில் செலவழிச்சிக்கிட்டு, இதுவும் கூப்பிட்டு தானே போகுது, அதுலேயும் போனால் போயிட்டு போகிறோம், இப்படிலாம். ஆனால் பயங்கரமாக ஒருத்தர் அவரை என் கூட ஒரு பாட்னர் அவர் சொல்லுவார், அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்படி ஒருத்தர் இருந்தார்னு சொல்லி. அப்போ இந்த ஆசை எப்படி போயிருக்குன்னா, ஒன்று பொருளில் இருக்கிறது, இன்னொன்று பொருளிலால் வரக்கூடிய பலனில் ஆசை. சங்கல்பங்கிறது என்னென்னா ஒரு ஈர்ப்புத்தன்மை, அந்த பலனை பார்த்த உடனே கவர்றது, அதை விட்டு விலக முடியாமல் நம்மளை அது மோகத்தில் உட்படுத்துவது சங்கல்பம் சொல்கிறாங்க.
ஒரு மோகத்தில் ஒன்று பார்த்தோன்னு அதை அடைஞ்சே ஆகணும்னு ஒரு மோகம், ஒரு ஈர்ப்பு, இதுக்கு பேர் சங்கல்பங்கிறாங்க. முன்னே வாங்குற ஒரு பொருள் அடைவதற்கு முன்னாடி அதை கற்பனை பண்ணி அப்படியே நினைக்கிறது சங்கல்பம். இன்னொன்று அதனுடைய ஈர்ப்புத்தன்மையை சங்கல்பம் சொல்கிறோம். பிறகு ஒரு பொருள் அடைவது ஆசை, அதனுடைய பலனில் விருப்பம் இருக்கிறது ஆசை. இப்படி ரெண்டையும், இந்த ரெண்டு தன்மையும் இல்லாதவன். ஞானியினுடைய அனைத்து செயல்களும் ஆசையினால் உருவானது அல்ல. அதே மாதிரி செயல் செய்வதால் வரும் பலனை எதிர்பார்த்து உருவானதும் அல்ல. அவனுடைய செயல் கர்ம வினையின் பொருட்டு பிராரத்த கர்மத்தின் அடிப்படையில் அவன் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றான். அதை தவிர அவனுக்கு இந்த காம சங்கல்ப வர்ஜிதாக, அது இல்லாதவனாக இருக்கின்றான். பலனிலும் இல்லை, அந்த பொருளிலும் இல்லை, இவனுக்கு அதை பற்றிய எண்ணமும் இல்லை, அதை பற்றிய ஒரு ஈர்ப்பும் இல்லை. அப்படி இவன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். ஆசைக்கு காரணமான விக்ஷேபமான எண்ணங்களும் அவனுக்கு வர்றது கிடையாது. பிறகு அதை ஈர்க்கக்கூடிய எண்ணங்களும் அவனுக்கு வர்றதில்லை. பலனிலும் ஆசை இல்லை, அதிலும் ஆசை இல்லை. அதனால் இவன் இவருடைய செயல்பாட்டுக்கு இந்த காம சங்கல்ப வர்ஜிதாக, அது இல்லாததாக இருக்கிறது. அதனால் என்ன ஆகுதான், அடுத்த வார்த்தை அடுத்ததில் சொல்லப்படுற ரெண்டாவதுல, ஞான அக்னி தக்த கர்மனாம், ஞானம் என்ற நெருப்பினால் எரிக்கப்பட்ட கர்மங்கள் எல்லாம். இந்த ஞானம் இருக்கிறதுனால இவனுடைய செயல் என்னாச்சான், எரிஞ்சு சாம்பலாக போச்சான். கர்மம் சாம்பலாக போச்சுன்னா பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை, பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை அவனுக்கு. அப்போ அவன் செஞ்சால செய்யலை. ஏன்னா ஒரு நம்ம இந்த பிறந்ததுக்கு காரணம் என்ன சொல்கிறான், கர்ம வினைன்னு சொல்கிறான். கர்ம வினைன்னு தானே சொல்கிறோம். அவனுக்கு கர்ம வினை பிற என்னாச்சு, ஞான அக்னின்ட்டார். ஞான அக்னி தக்த கர்மானான்ட்டார். ஞானம் என்ற அக்னியினால் எரிக்கப்பட்டு விட்டன. அதனால் அவன் செஞ்சாலும் இப்போ கர்மத்தில் அகர்மம் வந்துருச்சா ஞானிக்கு? ஞானிக்கு கர்மத்தில் இன்னும் கொஞ்சம் விளக்க போகிறார். இப்போ 2வது ஸ்லோகத்தில் விளக்கிருக்கு. 20 இருக்குது, 21 இருக்குது, 22 இருக்குது, 23 இருக்குது, 24 இந்த கருத்தை முடிய போகிறார். அதனால் புரியலைன்னாலும் அடுத்த கிளாஸில் புரிஞ்சுக்கிடலாம், அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.